வணக்கம் மக்களே. கொஞ்சம் உடம்பு சரியில்லாது இருந்ததில்ல. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கரூர் போனார், கொசு வலை பீஸ் கொண்டு போனார். சரி, அரிசியே ஊற வைக்கிறதில்ல, 2-3 மாதம் கணக்காகுது. அரிசியை ஆட்டுறதும் இல்லை, கிரைண்டர் அப்படியே இருந்தது. என்னாச்சு, இப்போ அரிசி போட்டு ஆட்டிகிட்டு இருந்தேன், அப்படியே படார்னு சத்தம் கேட்டுச்சு, நெருப்பு புகஞ்சிருச்சு. சரி, அப்படியே எல்லாம் எடுத்து சரி, நான் இதில் எல்லாம் போய் வெளியெல்லாம் ஆட்டினதில்லை. இங்கெல்லாம் ஆட்டை கொண்டு போவாங்க, அப்புறம் ஆட்டினதில்லை. சரி, இப்போ எங்கள் வீட்டில் வந்தாருன்னா அது கொடுத்து கடையிலையாவது எல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்குது. ஒரு ஊர்லேருந்து வந்து இப்போ 8 நாள் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமையோட போன சனிக்கிழமை போய் ஈரோடு போய் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. சேலம் போக சொன்னாங்க. சேலத்துலேருந்து இங்கேனாக்கா தெரிஞ்சவங்க டாக்டர் சொல்லி பார்ப்பாங்கன்னு எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ மருந்து மாத்திரை எடுத்துகிட்ருக்குறேன், பரவாயில்ல. மறுபடியும் வர ஞாயிற்றுக்கிழமை போகணும். சத்தமெல்லாம் கேட்டால் மண்டையில் அப்படியே ஒரு மாதிரியே மிக்ஸி அரைக்கிற மாதிரி இருக்குது. வந்துட்டு போய் பீஸ் இறக்கி போட்டு பீமெல்லாம் இறக்கி போட்டு வரேன்ட்டு போயிருக்கிறாரு. எதுக்குமா நீ போட்டேன்? ஏதோ ஒன்று என்ன பண்ணுறது, நல்ல வேலை நான் வந்துட்டேன். ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப மாதமே ஆயிடுச்சு, கடையில் வாங்கினாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால் நான் சரி போட்டு அது திட்டுறாரு. வந்தது காலையில் போயிட்டு இப்போ வந்ததே திட்டுறாரு, ஏம்மா இப்படி பண்ணுறேன்னுட்டு. கடவுளை, அந்த பொண்ணு பக்கத்தில் பாப்பா இருக்குது, கொடுத்து விட்டா கூட அரைச்சிட்டு வரும். மழை பெய்யுது பாவம், நாம் அனுப்பிச்சது மழையில் நனைஞ்சிட்டு, அரியாப்பில் போய் மழையில் நனைஞ்சிட்டு வரும். அவர் வரத்துக்குள்ளே நானே முதல்ல போயிருந்தா கூட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். எல்லாம் ஆட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் நாம் ஆட்டினதில்லை. மிக்சியிலேயாவது முதல்ல அரைக்கலான்னு அது ஏதாவது ஆகிட்டேன்னா அது சவுண்டுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நான் போயிட்டு வந்து ஊருக்காரங்க கூட ஃபோன் போட்டு விசாரித்தாங்க, ராஜேஷ் அக்கா எப்படி இருக்குது, பரவாயில்லையா, மறுபடியும் வந்து 5 நாள் கழித்து வந்து மறுபடியும் பார்த்து மறுபடியும் நீ மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு போகணும், நல்லா அங்கே இருக்கிறான்னு சொல்கிறாங்க. நான் பெற்ற பிள்ளைங்கள்லாம் என்னான்னு கூட கேட்கல, கேட்குறது வேண்டாம், அது நினப்பே வரக்கூடாது, நினைக்காதங்கிறாரு. மறுபடியும் அது எதுவும் மைண்டில் எதுவும் கொண்டு வராத, எதையுமே சிந்திக்காதன்னு சொல்லியிருக்காங்க. மூளைக்கு போகிற ரத்தம் வந்து உறைஞ்சிருக்குது, ஸ்ட்ரக்காக இருக்குது, எதையும் சிந்திக்காதீங்க. மிக்சியில் அரைக்கிறது கூட கொஞ்சம் நாளைக்கு அரைக்காதீங்க. அதுக்குன்னு நான் கல்லில் அரைச்சி கூட வச்சுக்குவேன். இல்லை செலவாட்டி செலவு அரைக்காத ஆட்டாத ஆளுங்களில் கொத்தமல்லி வறுத்து நான் கல்லையே ஆட்டிக்குவேன். இப்போ கூட கல் வெளியே இருக்குது, மழை பெய்யுது இல்லைன்னா நான் உள்ளே இருந்து ஆட்டிக்குவேன். இல்லை மனசு என்னதான் பிள்ளைங்களாம் இப்படி இருக்காங்க. எல்லாம் அத்தை சொன்ன மாதிரி தெரிஞ்சவங்க கூட கேட்குறாங்க, இப்போ ஊருக்கு வந்துட்டு போனீங்களே இப்போ பரவாயில்லையான்னு. அதில் இப்போ என்ன சொல்லுங்க, நான் வீடியோலாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இவர் வீடியோலாம் போடாதம்மா, போடாது, வேண்டாம், உனக்கு அது வேண்டாம், ரொம்ப உன் மைண்டில் வேலை கொடுக்குறேங்கிற. என்ன வேலை கொடுக்குறேன் நான் மைண்டில்? நம்ம என்ன அறியா பிள்ளைங்கள ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இது பண்ணுறதுக்கு? சரிங்க மக்களே, பாய்.